ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு அந்த பிரச்சனை வரும்போது தான் சொல்யூஷனை ப்ராப்பராக கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நேற்று ரியலைஸ் பண்ணேன். பிரணவுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுமே நம்ம வீட்டில் பரோட்டா ரெசிபிஸ் ரெகுலராக இருக்கும். மோஸ்ட்லி ஸ்டஃப்டு பரோட்டாவாக இருக்கும். அதில் நிறைய பேத்துக்கு இந்த ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வந்துடுது, என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ரொம்ப நாள் கழித்து ஒரு குயிலோட சத்தம் காலையில் கேட்கவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இத்தனை வருஷம் பரோட்டா பண்ணி ஃபர்ஸ்ட் டே லஞ்ச் பாக்ஸுக்கே இந்த வருஷம் எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் உருளைக்கிழங்குலேயே நடந்துருச்சு. போன வாரம் மசால் தோசை பண்ணும்போது உருளைக்கிழங்கு வேக வைக்க ரெண்டு விசில் விட்டு இறக்கிட்டேன். கொஞ்சம் உள்ளே எல்லாம் வேகாத மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சதுனால சரி இன்னைக்கு ஸ்கூலுக்கெல்லாம் அவ்வளோ டைம் இருக்காதுங்கிறதுனால ஒரு 4-5 விசில் ஒன்றாவே விட்டு இறக்கிட்டேன். கொஞ்சம் ஓவராக குக் ஆயிருச்சு. ஸ்மாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ரொம்ப சாஃப்டாக போச்சு. அப்போவே தோணுச்சு, என்னடா இன்னைக்கு உருளைக்கிழங்கு அல்வா மாதிரி இருக்கே, என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு. அது ஃபைனலாக லெமன் ஒரு ஃபியூ ட்ராப்ஸும் ஸ்க்வீஸ் பண்ணும்போது அந்த தண்ணியும் சேரும்போது கொஞ்சம் லைட்டாக கொடகொடன்னே இருந்துச்சு. சரி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும், ஆறுனதுக்கப்புறம் நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடும் நினச்சி தைரியமாக பரோட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் கீழே எல்லாம் நல்லா ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. வேற ஆப்ஷன் இல்லை, சரி ஸ்கூல் பஸ் போயிடுவேன்னு சொல்லிட்டு எப்படியோ பிரணவோட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கான அந்த பரோட்டாஸை மட்டும் ஓரளவுக்கு ஒரு ஷேப்பில் மேனேஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டு மிச்சம் இருந்த உருளைக்கிழங்கை எடுத்து ஒரு 1 hour வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டேன். அந்த 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருந்ததில் கொஞ்சம் உருளைக்கிழங்கு கெட்டியாயிருச்சு. அதுக்கப்புறம் பண்ண பரோட்டாலாம் வந்து எங்கேயும் ஒட்டாமல் சூப்பராக வந்துச்சு. ஸ்டஃபிங் உங்களுக்கு மட்டும் எப்படி வெளியே வராமல் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆனால் அதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷன் நான் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எனக்கு அந்த ப்ராப்ளம் வரும்போது அந்த ப்ராப்ளமை அன்லாக் பண்ணியாச்சு. சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு பக்குவமாக வேணுமோ அதே அளவுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கும் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கொஞ்சம் லிக்விடாக இருந்துச்சுனாலோ இல்லை ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுனாவோ கட்டாயமாக உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் வெளியே வரும். நேற்று பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் பிரச்சனையில் இருந்துச்சுன்னு நினச்சேன் ஃபர்ஸ்ட் ஒரு 7:30க்கு. ஆனால் 8:30க்கு லஞ்சுக்கானதும் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தோணுச்சு, இன்னைக்கு ஒட்டு மொத்தமாகவே நம்ம குக்கிங்க்கு ஏதோ நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோடு நம்ம குக் பண்ணாலும் ஒரு சில நாள் நம்மளோடது கிடையாது. லஞ்ச் மெனுவில் எவ்வளோ சொதப்பல்ஸ் நடந்துச்சு, எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னு நாளைக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க கமெண்ட்ஸில், பர்ஃபெக்டாக பிளான் பண்ணுறீங்க, சூப்பராக குக் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. பட் எவ்ரிடே இஸ் நாட் மை டே. ஒரு சில நாள் அப்படியும் நடக்கிறது உண்டு. கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதோ பிரச்சனை வந்தாலும் இன்னைக்கு ஆலு பரோட்டாக்கான ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு நமக்கு.